ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் குட் மார்னிங். வாங்க உங்கள் ஃப்ரெண்டை பார்ப்போம் இன்னைக்கு. ஹாய்மா, என்ன பண்ணுற? சண்டே எதுவும் என்ன பண்ணிகிட்ருக்க இன்னைக்கு? நானாமா சண்டே அதுமா சும்மா தான் நல்லா சாப்பிட்டு தூக்கம் வருது. சும்மா உட்காந்துருக்கேன். அப்படியா? வீடியோ ஸ்டார்ட் பண்ணிட்டீங்களா? Yes, start பண்ணியாச்சு. வெல்கம் பேக் டு பட்டாளத்தான் மனைவி. கேமரா அந்த பக்கம் இருக்கிறாங்க. நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு சண்டே vlog என்னன்னு பார்க்க போகிறோம். என்னமாம்மா? ஆமாம், சொல்லுங்கள். சம்ப தூக்கம் வருது. நான் அந்த பக்கம் வரேன். ஃப்ரெண்டு கேமரா போட்டுங்களா? நம்ம வீட்டுக்கு கெஸ்ட் வந்திருக்காங்க. அதனால தான் மாமா தூங்காமல் உட்காந்துருக்குறேன். யாருக்கு நம்ம கெஸ்ட்டுன்னு தெரியுமா? யார்? உங்களுக்கு தெரியாது. பார்த்தீங்களா? போய் பார்த்துட்டாங்க. யார் கெஸ்ட் வந்து ஸ்டாக் ஆகிடுங்க. கொஞ்சம் பேசிட்டு இருந்துங்க. ஹாய் சுபி, எப்படி இருக்கீங்க? ஹாய். சுபீரனோட ஃப்ரெண்டு சுபீரனை பார்க்க வந்திருக்காப்புல. சரி, ஓகே. சுபீரன் ஃப்ரெண்டை பார்த்துட்டிங்களா? அதான் எங்களோட இன்றைக்கி கெஸ்ட்டு. அதனால தான் இன்னைக்கு தூங்க முடியல. உட்காருவோமா? நிறைய பேர் நேற்று வீடியோ பார்த்துட்டு இருந்து நிறைய கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. புதுசாக ஒரு சிஸ்டர் வந்திருந்தாங்க. அந்த ஐடி பேர் பார்த்தீங்கன்னா முல்லை. அவங்க கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. முல்லை, ரொம்ப ரொம்ப தேங்க்யூ ஸோ மச். அப்புறம் நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. புதுசாக செல்வாவோட அண்ணன் வேறு வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. இல்லை தொரக்குட்டி என்ன பண்ணியிருந்தாங்கல்ல, இப்போ தான் பார்த்தேன் அந்த கமெண்டை. வாங்கண்ணே வாங்க, வெல்கம். கமெண்ட்டில் என்ன போட்டிருந்தாங்க? நோட்டு போடுறது கரெக்டுன்னு போட்டிருந்தாங்கன்னு நினைக்கிறேன். அதுதான் நினைக்கிறேன். கண்டிப்பாக செல்வா தான் இந்த வீடியோ ஷேர் பண்ணியிருப்பான்னு நினைக்கிறேன். ஓகே, நம்ம ஃபேமிலியில் நீங்களும் ஜாயின் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கண்ணா. என்னவாம்மா? வீடியோ மூலமாகவே பேசிக்கலாம். கூடிய சீக்கிரத்தில் நீங்களும் ஒரு vlog சேனல் கண்டினியூ பண்ணுங்க. பென்ஷன் வந்த பிற என்ன ஆமாம், அண்ணன் வரப்போகிறாங்க. இப்போது அடுத்து இன்றைக்கி அந்த vlog வந்து பார்த்தீங்கன்னா சண்டே எங்கள் வீட்டில் என்ன சாப்பாடுன்னு பார்த்தீங்கன்னா எல்லோரும் சாப்பிட்டு முடிச்சாச்சு. என் தம்பியோட ஃப்ரெண்டு வந்திருக்கனால மட்டன் குழம்பு, சிக்கன் 65 இதுதான். அப்புறம் ரொட்டி, ரைஸ். அப்புறம் என்னம்மா? வேறு ஒன்றும் இல்லை. ஜூஸ் குடித்தோம். முட்டை வச்சுட்டு மறந்தே விட்டுமாம்மா, கொடுக்காம விட்டுட்டேன். முட்டை வச்சுருந்தேன், கொடுக்காம விட்டுட்டேன். சரி, ஓகே. இன்றைக்கி அந்த சண்டே ஸ்பெஷல் எங்கள் வீட்டில் இதுதான். உங்கள் வீட்டில் இன்றைக்கி என்ன சமைச்சிங்க அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். நிறைய கொஸ்டின் கேட்குறாங்க. ஒரே ஒரு கொஸ்டின் மட்டும்தான் தேவிகா சிஸ்டர் கேட்டிருந்தாங்க. அதை கேட்கவா? அண்ணாவுக்கு கோபம் வருமா? கோபம் வரும். நிறைய வரும். ஆமாம், நீங்கள் கோபப்பட மாட்டீங்க? கோபப்படுவாங்க, ரொம்பவே கோபப்படுவாங்க. கோபப்படுவீங்க. பார்த்து சொல்லுங்க. கூட இருக்கிறேன் நான் சொல்கிறேன். கோபம் வரும் 100%. சரி, இப்போ நான் கேட்குறேன். அவங்க கொஸ்டின் அப்படி கேட்டாங்க, நான் கேட்குறேன். நம்ம 2 பேரில் யாருக்கு கோபம் அதிகமாக வரும்? போய் சொல்லக்கூடாது. 2 பேரில் யாருக்கு கோபம்? ரொம்ப சாப்பிட்டு காலையில் சண்டை போட்டீங்களா மாமா? கிளம்பி வெளியில் போகும்போது காலையில் சண்டை போட்டு போனாங்க. ஆனால் வரும்போது அதுக்கப்புறம் மறந்துட்டாங்க. இல்லை, கோபத்தில் போனீங்க தானே? அப்போ யார் கோவப்பட்டா? அது போட்டா தெரியுதா? கோவம் அவங்க தான் படுவாங்க. சரி, இன்னொரு கொஸ்டின் கேட்குறேன். நம்ம 2 பேரில் கோவப்பட்டோம் அப்படின்னா 2 பேரில் யாரோ ஒருத்தங்க கோவப்பட்டாச்சு, சண்டை வந்துருச்சு. யார் ஃபஸ்ட்டு சாரி சொல்லுவா, பேசணும்னு ஆசைப்படுவா? அது யாருன்னு சொல்லுங்கள். உண்மையதான் சொல்லணும். தெரியுதா? தப்பு என் மேலே இல்லைன்னா கூட நான் தான் பேசணும்னு ஆசைப்பட்டு ஃபஸ்ட்டு போய் பேசுவேன். உங்கள் வீட்டில் யாருக்கு சண்டை போட்டிங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃப்லன்னா யார் ஃபஸ்ட்டு வந்து கன்வின்ஸ் பண்ணுவா அப்படிங்கிறத மறக்காமல் சொல்லுங்கள். அடுத்த கொஸ்டின் வந்து என்ன கேட்டிருந்தாங்க? அண்ணாவுக்கு பிடிச்ச சாப்பாடு என்ன அப்படின்னு கேட்டிருந்தாங்க. எனக்கு பிடிச்ச சாப்பாடா? ஆமாம், ஏதாவது ஒன்று சொல்லணும். ஏதாவது ஒன்றா பன்னீர் பிரியாணி. சரி, ஓகே. அதான் வந்து தேவிகா சிஸ்டர் கேட்டது. நான் கேட்குறேன், நான் சமைச்சதில் உங்களுக்கு ஃபேவரட்டான ஃபுட்டு என்ன? எனக்கு ஃபேவரட்டான ஃபுட்டா? எனக்கு ஃபேவரட்டான ஃபுட்டு வந்து என்ன அப்படின்னா சாம்பார், சட்னி. எனக்கு இது பிடிக்கவே பிடிக்காது. ஏன்னா எங்கள் வீட்டில் சாம்பார், பருப்பு குழம்பு,
அது கூடவே இந்த கடைசல் அப்படி சொல்லுவோம்ல பருப்பு போட்டு அது அந்த மாதிரி சாம்பார் பருப்பு ஐட்டம்ஸ் குழம்புலாம் என் வீட்டுக்காருக்கு ரொம்ப பிடிக்குங்க. அதுக்கு மேலே வேறு என்ன கேட்டலாம் கொஸ்டின் நிறைய கொஸ்டின் நான் ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன். நம்ம ஆனிவர்சரி நெக்ஸ்ட் மந்த் வருதுல்லாமா, அப்போ தான் நான் வந்து நிறைய கொஸ்டின் கேட்க போகிறேன். எல்லாமே ட்விஸ்டடான கொஸ்டின், ரொம்ப நீங்கள் தான் ஆன் த ஸ்பாட்டில் ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கும். முயற்சிலாம் இல்லை, உண்மையை சொல்லணும் ஓகேவா. அப்புறம் வேறு என்ன சொல்லலாம், நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க மாமா. அந்த கமெண்ட்டெல்லாம் நிறைய ஆன்சர் கூட நான் பண்ணியிருப்பேன். புதுசாக வந்தவங்க எல்லாத்தையும் வெல்கம் பண்ணிடுங்க நீங்களும் ஒரு டைம். எல்லாருக்கும் வெல்கம். அவ்வளோதானா? வெல்கம் பண்ணுங்க. நீங்கள் நிறைய பேசுங்க. நான் பேசுகிறேன். கொஸ்டின் கேட்குறேன்னா கட்டியாக நான் பேச சொல்கிறேன். அப்படியா? இன்னைக்கு கொஞ்சம் ஏதாவது கொஸ்டின் கேளுங்க ஃப்ரெண்ட்ஸ். நிறைய எங்களை பற்றி புதுசாக கொஸ்டின் நீங்கள் கேட்பீங்க. அதுலேருந்து நான் நிறைய இவர்கிட்ட கொஸ்டின் கேட்டு உங்களுக்கு ஆன்சர் பண்ணுறேன்னு சொல்லியிருக்கிறேன். அதனால் நிறைய கொஸ்டின் பண்ணுங்கள். அப்புறம் இந்த முல்லை சிஸ்டர் வந்து சொல்லியிருந்தாங்க என்னென்னா, மிலிட்ரிக்காரங்க எல்லாருமே போல்டான பொண்ணை தான் கல்யாணம் பண்ணுவாங்க, எல்லாம் வாங்கி கொடுப்பாங்க, ஆனாலும் கணக்கு பார்ப்பாங்க அப்படின்னு சொன்னாங்க. இது கரெக்டாக? இல்லை அப்படிலாம் கிடையாது. கணக்கு பார்க்கறது அப்படிங்கிறது வந்து வாங்கி கொடுக்குறத கணக்கு பார்க்கல. நம்மளோட வரவு செலவு எப்படின்னா பார்த்திங்கன்னா, வெளியில் சீட்டு ஃபண்டு போட்டிருப்போம், இல்லை வேறு ஏதாவது இங்கே எங்கேயாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருப்போம்ல, அதை மட்டும் தான் நாங்கள் கணக்கு எழுதுவோமே தவிர வீட்டு செலவு பண்ணுறத அப்படிலாம் வந்து எழுத மாட்டோம். எழுதுனீங்க? அது வந்து செக் பண்ணி பார்த்தேன் ஒரு மாதத்துக்கு எவ்வளோ செலவாகுதுன்னு. ஆமாம், போன வாட்டி தான் நோட்டு போட்டு எழுதுனீங்க. இப்போ தான் போன மாதம் ஸ்டார்ட் பண்ணேன். அது வந்து பாதி விட்டாச்சா. ஆமாம், சரி இந்த மாதம் ஸ்டார்ட் பண்ணி பார்ப்போம், ஒரு மந்த் நம்ம எவ்வளோ செலவு பண்ணுறோம். ஆமாம், அது தெரிஞ்சுக்கிடணும்ல, அதுக்காக தான். ஆனால் என்ன சொல்கிறது, அடுத்து வேறு டெல்லியில் வேறு எங்கெல்லாம் நம்ம போகலாம். அடுத்து இப்போ வந்து வெயில் டைம் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால வெளியில் போகவே முடியல, ரொம்ப கஷ்டமாக இருக்குது டிராஃபிக், அதனால போக முடியல. நம்ம என்ன பண்ணால் குளிர் டைமில் சுற்றி பார்க்க ஆரம்பிப்போம். ஒரு நெக்ஸ்ட் மந்த் ஸ்டார்ட் ஆகிருக்கும். அதான் வருஷத்துக்கு குளிர் டைமில் போன வருஷம் நிறைய சுற்றி பார்த்தோம். நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இல்லை அப்போ நம்ம கூட. இப்போ புதுசாக இருக்காங்களா, நிறைய பிளேஸ் சுற்றி பார்க்க போகிறோம். கண்டினியூ ஃபாலோ பண்ணுங்கள். நம்ம நிறைய இடம் போகலாம். என்னென்ன குதிப்பினார் விட்டாச்சு, லோட்டஸ் டெம்பிள், அந்த மாதிரி நிறைய இடத்துக்கு இல்லை. அப்புறம் அந்த காந்தி சமாதி, இந்திரா காந்தி ஹவுஸ் எல்லாமே நம்ம வந்து அடுத்து குளிர் வரும்போது நம்ம எல்லாம் போக போகிறோம். நம்ம டெல்லியில் என்னென்ன பிளேசஸ் இருக்குது, அப்புறம் எங்களோட லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்குன்னு சொல்லி தான் அடுத்தடுத்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். இப்போ நம்ம சேனலில் இது வரைக்கும் பார்த்துட்டு இருக்க அனைத்து உறவுகளுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. இப்போ நாங்கள் வந்து இப்போ ஆர்மி விலாக் நாங்கள் போட்டுட்ருக்குறோம். அதாவது ஆர்மி ஃபேமிலி லைஃப் ஸ்டைல் எப்படின்னு. இந்த மாதிரி நம்ம தமிழ்நாட்டுக்காரங்க யாராவது இந்த மாதிரி விளாக் போட்டிருக்காங்களா எங்களுக்கு தெரிஞ்சு. அதாவது நான் என்ன சொல்கிறேன்னா, நம்ம ஆர்மி ஃபேமிலி லைஃப் ஸ்டைல் வந்து நான் தெலுங்கு ஹிந்தியில் வந்து பார்த்துருக்கேன். தமிழ் ஃபேமிலி லைஃப் ஸ்டைல் வந்து நான் இது வரைக்கும் யூடியூப்பில் பார்த்ததில்லை. சரி ஓகே, நம்ம வந்து சேனல் புதுசாக க்ரியேட் பண்ணி இந்த லைஃப் ஸ்டைலில் சொன்னால் நல்லாயிருக்கும். ஏன்னா நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்களா, என் ஃப்ரெண்டு, அவங்களுக்கு கேட்கும்போது நம்ம லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்குன்னு தெரியல, ஆர்மி ஸ்கூல் எப்படி இருக்கும், குவார்ட்டர்ஸ் எப்படி இருக்குன்னு தெரியல. சரி அப்போ அதுவே நம்ம ஒரு விஷயமா புதுசாக இருக்கும் பார்க்குறவங்களுக்கு அப்படின்னு சொல்லி தான் இந்த சேனலே க்ரியேட் பண்ணோம். இந்த விளாக் உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். எங்களோட ஆர்மி ஃபேமிலியோட லைஃப் ஸ்டைல் உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையா அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக இந்த சேனலோட நேம் சூஸ் பண்ணது நான், பட்டாளத்தான் மனைவி. இந்த சேனல் நேம் உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்கள். அப்புறம் வேறு என்ன அடுத்தடுத்து நம்ம வீடியோவில் நம்மளோட சேனலில் வரும். அதான் நாங்கள் எப்படி இங்கே இருக்கிறோம், எப்படி அதாவது ஒரு ஆர்மி ஃபேமிலினா எப்படி இருப்பாங்க அப்படிங்கிறத பற்றி தான் எங்களோட விளாக் வந்து இனிமேல் கண்டினியூ ஆக போகுது. ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா இந்த பட்டாளத்தான் ஃபேமிலிக்கு ஒரு சப்போர்ட் பண்ணுங்கள். கூடவே உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணிக்கோங்க. என்னம்மா, அப்போ தான் நம்மளுக்கு ஆல்ரெடி சப்ஸ்கிரைபர் நிறையா இருக்கிறாங்க. ஆனால் வந்து நீங்கள் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணிங்கன்னா மட்டும்தான் அதிக அளவு நிறைய பேருக்கும் ரெக்கமெண்டேஷனில் போகும். கண்டிப்பாக. ஆமாம், அதுவே ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க, முல்லைன்னு ஒரு சிஸ்டர் வந்திருந்தாங்களா, அவங்க இன்னொரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க, இவ்வளோ சப்ஸ்கிரைபர் இருக்கிறாங்க எப்படி கம்மியாக வந்து உங்களுக்கு வியூஸ் போகுது அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஏன்னா நாங்கள் இந்த சேனலை ஆரம்பித்து ஒரு 6 மந்த் அந்த அளவில் நாங்கள் வீடியோஸே இதில் போட்டதே கிடையாது. லாங் வீடியோ போடவே கிடையாது, ரொம்ப கேப் ஆயிடுச்சு. ஆமாம், அதனால பார்த்தீங்கன்னா ரெக்கமெண்டேஷன் வந்து வீடியோவுக்கு கிடைக்கவே இல்லை. பட் எங்களோட விளாக் பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா நீங்கள் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு லைக்குமே நம்மளோட பட்டாளத்தான் மனைவி சேனலை வந்து இன்னும் நிறைய பேருக்கு கொண்டு போய் சேர்க்கும். அதனால் லைக் பண்ணிக்கோங்க. புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே பாய். நெக்ஸ்ட் சூப்பரான ஒரு வீடியோவில் பார்க்கலாம்.